செய்யாத தப்பிற்காக சேதாரம் ஆகும் ஒருவன் தப்பு செய்தவனுக்கு தருகின்ற செய்கூலிதான் கணிதன். தனிமனித பிரச்சனைக்காக இல்லாமல் பொது நோக்கத்திற்காக போர் வாளை வீசியிருக்கும் படம்தான் கணிதன். எப்படியாவது பிபிசி சேனலில் நிருபராகிவிட வேண்டும் என்று துடிக்கும் டிவி நிருபர் அதர்வாவிற்கு எந்நேரமும் அதே நினைப்புதான். அந்த நேரம் பார்த்துதான் அவர் வேலை பார்க்கும் சிறிய டிவி ஒன்றின் உரிமையாளர் மகள் கேத்ரினா தெரேசா அதர்வாவின் வாழ்க்கையில் வருகின்றார். காதல் முழுசாக ஒரு டூயட் முடிவதற்குள் ஒரு ட்விஸ்ட். இன்டர்வியூவின் போது அவர் கொடுத்த சர்டிபிகேட்களை சரிபார்க்க போலீஸ் உதவியை நாடுகிறது பிபிசி சேனல். பார்த்தால் இவரது போலீஸ் சர்டிபிகேட்டை பயன்படுத்தி வெளிநாட்டு வங்கிகளில் கடன் பெறப்பட்டு விட்டதாக சொல்கிறது கிரைம் ரெக்கார்ட். அதர்வா மட்டுமின்றி தமிழ்நாட்டில் இருக்கும் ஏராளமான இளைஞர்களின் சர்டிபிகேட்டுகள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களின் உதவியுடன் போலி எடுக்கப்பட்டு இத்தகைய வெளிநாட்டு வங்கிகளில் பல கோடிகள் மோசடி செய்யப்பட்டிருக்க செய்யாத தப்பிற்காக ஜெயிலுக்கு போகிறார் அதர்வா. பெயிலில் வெளியே வரும் அதர்வா போலிகளை கண்டுபிடித்து தோல் தனியே ரத்தம் தனியே பீத்து எடுப்பதுதான் கதை. துப்பறியும் கதைக்குள் தோட்டாவாக பொருந்திருக்கிற அளவிற்கு கூர்மையாக இருக்கின்றார் அதர்வா. தட்டிவிட்டால் விண்ணென்று ஜம்ப் ஆகிற உடல்வாக வேறு. ஆக்ஷன் காட்சிகளில் அதிர்கிறது வெண்திரை. அப்பா மகன்களின் உறவில் இருக்கின்ற தலைமுறை இடர்பாடுகள் இவர் விஷயத்திலும் இருக்கின்றது. ஆனால் அதுதான் சுவாரஸ்யம். தாத்தா காலத்திலிருந்து ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி வாசிக்கின்ற குடும்பமாக இருந்தாலும் போதும்டா எங்க கஷ்டம், நீயாவது வேலையை மாத்திக்கோ என்று கெஞ்சும் அப்பா நரேனும் அடைந்தால் பிபிசி என்று துடிக்கும் மகன் அதர்வாவும் பிரமாதமாக அசத்தியுள்ளனர்.